ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரம் இருக்குங்க இல்லைங்களா, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன, அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும், தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம், எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் நம்ம இயக்க போகிறதில்ல, அந்த தெய்வத்தை கும்பிட்றது, அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க. அதாவது நட்சத்திர தாரைகள். அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை, ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து அதாவது சம்பத்து தாரை, மூணாவது விபத்து தாரை, 4 சியாம தாரை, 5 பிரத்யேக தாரை, 6 சாதக தாரை, 7 வதை தாரை, 8 மைத்திர தாரை, 9 பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை. இதை மொத்தம் 9 தாரைகள் இருக்குது. இந்த 9 தாரையில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 9 சம்பத்து தாரை, சியாம தாரை, சாதக தாரை, மைத்திர தாரை, பரம மைத்திர தாரை, இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல். ஜென்மம் விபத்து தாரை, பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 3, 5, 7 இந்த 4 நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு, இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி வேணால் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போகலாம், எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது. இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம், பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை தரக்கூடியது. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை, சியாமத்தாரை, சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, அதில் பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுடுறோம். இந்த 4 நட்சத்திரம் சம்பத்து, சியாமம், சாதகம், மைத்திரம், இதை பற்றி விலாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன, அதாவது தன வரவை எப்படி பெறலாம், உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது. அப்போ அதுக்கு வந்து 1லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் இதையே அடாப்ட் பண்ணலாம். ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலேருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் பிறந்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 1 நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை, ரோகிணி நீங்கள் வரிசைப்படி எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும். சார், 1வது நட்சத்திரம் டென்ஷன், அலைச்சல், அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்லுது. 2வது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது. சம்பத்து, சந்தோஷம், அனுகூலம், தன வரவை தரக்கூடியது. 3வது விபத்து தாரை, விபத்து அல்லது ஆபத்து, பாதிப்பு, இதெல்லாம் தரும். 4வது சியாமத்தாரை, சியாமமாக சௌக்கியமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். 5 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரிய தடையை ஏற்படுத்தக்கூடியது, காரியத்தடை. 6வது சாதகம், அனுகூலம், சாதகத்தாரை, அனுகூலம், சாதகம், தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது. 7வது வதை தாரை, அதாவது அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது. 8 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரை, அதாவது நட்பு, தன வரவை தரக்கூடியது. 9 பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும். அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும், அதனால் அளவான நட்பே நல்லது அப்படிங்கிறாங்க. 10வது நட்சத்திரம் கர்மம் நட்சத்திரம், காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து
அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம். 11 நன்மை தரும் நட்சத்திரம், சுபத்துவத்தை தரும், ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும், பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை. 12வது நட்சத்திரம் தர்ம சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 13 நன்மை, ஆயுள், சிறப்பு, அதுபோல் பதவி உயர்வு, நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை. 14 காரிய தடை, மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். 15 நன்மையற்றது, சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம். 16 சங்காத்தியம், விவகாரம், வம்பு, சண்டை இதை தரக்கூடிய நிலை. 17 நன்மை தரும். 18 பணப்பகையை தரும் நட்சத்திரம். 19 அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம். 20 நன்மை, சிறப்பு, சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 21 மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம். 22 வைநாசிக நட்சத்திரம். அது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைஃப் பார்ட்னரை அதில் சேர்க்கக்கூடாது, ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்த்துக்கூடாது. 23 அதிருப்தியான செயல், அது நிலையை தரக்கூடியது. 24 சாதக நிலை. எப்படி சாதகம் அப்படின்னா இடம், பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது. எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது. ஜாதி பற்று, நலம், சுபீட்சத்தை தருவது. 26 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம். அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது இது 27 நட்சத்திரம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம். ஆனால் இதை முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் குறிப்பாக சம்பத்து தாரை, சாமதாரை, சாதக தாரை, மைத்திர தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கத்தில் நம்ம இயக்க முடியாது. கோயில் போகிறது, சாமி கும்பிட்றது, அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது. இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வளர்க்கலாம், இதை சாப்பிடலாம்னா அதை சாப்பிடலாம். இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். திருவாதிரை பாருங்கள், எல்லா நட்சத்திரத்துக்கும் திருங்கிற அடைமொழி ஒரு சில நட்சத்திரத்துக்கு தான் இருக்குது. அதில் இது திருவாதிரை. இந்த திருவாதிரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்சத்திரம் சிவனின் நட்சத்திரம், ராகு பகவானுடைய அம்சம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் சேமமாக இருக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம சொன்ன இதுவை ஃபாலோ பண்ணுங்கள். 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, புனர்பூசம். இந்த திருவாதிரைக்கு 2வது நட்சத்திரமாக வர்றது புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரம் யார் அவதரித்தார்கள் என்று சொன்னால் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரங்கிறது. சூப்பர் நட்சத்திரம். ஸ்ரீராமரை வழிபாடு செய்யலாம், ஸ்ரீராமரை வழிபாடு செய்து கொள்ளலாம். வீட்டில் ராமருடைய ஃபோட்டோ வைக்கலாம், வச்சுக்கிறது ரொம்ப உங்கள் அலுவலகத்தில் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. எனர்ஜி கொடுக்கக்கூடிய கோயில் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தல் வேண்டும். இந்த புனர்பூசம்னாலே எனர்ஜி கொடுக்கக்கூடிய கோயில் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கரும்பு ஜூஸ் அதிகமாக குடிக்கணும். குடிக்க இந்த புனர்பூச நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல தனபாக்கியம்,
சியாமம், சந்தோஷம், குதூகலம் எல்லாம் கிடைக்கும். மூங்கில் மரம் வளர்க்க வேண்டும். இடம் இல்லை, தோட்டத்தில் இருக்கா பாருங்கள், இருந்தால் வளர்க்க, இல்லைன்னா நீங்கள் இந்த மூங்கில் மரங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. அதனால் முடிஞ்சால் மூங்கில் மரத்தை உங்கள் தோட்டம் இருந்தால் தோட்டத்தை வளர்க்குறது ரொம்ப சிறப்புங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய நிலை இருந்தால் அந்த புனர்பூச நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்தத்தின் அதிதேவதை சூரிய பகவான். சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். எனர்ஜி, இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது திருவாரூர் ராஜதுர்கையில் உள்ள ராகுவை வழிபாடு செய்தல் வேண்டும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம், கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம், ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். இடிதாங்கு மரம் இருந்தால் அங்கே தண்ணீர் ஊற்றி வர வேண்டும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த அஸ்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். 6வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இதனுடைய அதிதேவதை என்று சொன்னால் அம்பாள் தான் பூரத்துக்கு அதிதேவதை. அதுவும் அம்பாள்னு சொல்லும் போதே, பூரம்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை நினைவுக்கு வர வேண்டும். இதுதான் இந்த பூரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் அலுவலகத்துலேயும் வீட்லேயும் சரி, இந்த ஆண்டாளுடைய, அதாவது பூர நட்சத்திரம் மட்டும் இல்லை, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களும் வழிபாடு பண்ணலாம். அந்த பூர நட்சத்திரங்களும் வழிபாடு பண்ணலாம். ஆண்டாளை வழிபாடு பண்ணுங்க. எனர்ஜி உள்ள கோயில் மயிலாடுதுறையில், அங்கே மயிலாடுதுறை அடுத்து திருமணஞ்சேரி ராகு பகவானை வழிபாடு செய்தல் வேண்டும். எலுமிச்சம்பழம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன சாப்பிடலாம்? ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம் உணவில் சேர்த்துக்கலாம். ஊறுகாய் இல்லை ஜூஸு அதுபோல் சாப்பிடலாம். எலுமிச்சை மரத்தை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த பூர நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம், சம்பத்து, தனவரவு, ஆண்டவனுடைய அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். 22வது நட்சத்திரம் இந்த திருவாதிரைக்கு ரேவதி நட்சத்திரம் ஆகாது. திருவாதிரையில் பிறந்தவர்கள் ரேவதியை திருமணம் செய்யக்கூடாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரையை மனம் முடியாது. ஆனா பெண்ணோ திருவாதிரை ரேவதி ஆகாது. கூட்டு தொழில் கூட இவரை பாட்டெல்லாம் சேர்க்கக்கூடாது. உங்கள் நட்சத்திரம் என்னங்கன்னு கேட்டு, அது திருவாதிரையில் பிறந்திருக்கீங்களா, நீங்கள் ரேவதி நட்சத்திரம் அவரா, இல்லை நீங்கள் ரேவதியா, இல்லை அவர் திருவாதிரையா, வானாங்க. கூட்டு தொழில் சேராதீங்க, கூட்டாளியாக இருக்காதீங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த 22வது நட்சத்திரம் வதையுள்ள நட்சத்திரம். அதாவது ஃபிசிக்கலாகவும் வதைபாடு இருக்கும், ஃபினான்ஷியலி வதைத்தல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 2, 4, 6, 8 நம்ம சொன்னோம். 2 அதான் 2, 8, 2, 6, 8 சொன்னோம். 4, 9 நல்ல பாசிட்டிவ் ஒரு நட்சத்திரம் தான் உங்களுக்கு. இவங்களை பொறுத்தவரை இந்த 2வது நட்சத்திரம் இந்த திருவாதிரைக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. 4வது ஆயில்யம், கேட்டை, ரேவதி தான் வாழான்ட்டுமே, அதை கட் பண்ணிவிடுங்க. ரேவதியை ஐயோ தெரிச்சு ஓடுங்க, ரேவதினாலே ஓடுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் 6வது பூரம், பரணி, பூராடம். 8 அஸ்தம், திருவோணம், ரோகிணி. 9 சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். மொத்தம் இந்த 5 13 15 1 கழிச்சிட்டோம் ரேவதியை. 14 நட்சத்திரங்களை எழுதி வச்சுக்கிங்க. உங்கள் ஆஃபீஸ் கொலீக், நண்பர்கள், உறவினர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், இவங்கள்லாம் என்ன நட்சத்திரம்னு விசாரிச்சுக்கங்க. இந்த 14 வராங்கன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் தேடி போய் கூட நீங்கள் உறவாடலாம். நல்லது, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இந்த 14 நட்சத்திரத்தை தவிர்த்து மற்றவங்க இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்டருந்து வந்துடுங்க.
அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, நான் எப்படிங்க வர முடியும்? அவருக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் அனுகூலமாக அவங்களுக்கு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அவங்களால பிரச்சனைகள் தான் வரும். அதனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். இதுதான் இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.